20 வருஷம் அந்த யாக்கோபு எங்கே தான் இருந்தான்? நுகத்தில் தான் இருந்தான். எப்படி சார் நுகம் அப்படின்றீங்களா? நல்லா கவனிக்கணும். அவங்க மாமங்காரன் யாக்கோபை 10 முறை சம்பளத்தை என்ன செஞ்சான்? மாத்தினான். யாக்கோபு வெயில இருந்தான், பனியில் இருந்தான், குளிரில் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில அவன் அனுபவிக்காத வேதனை இல்லை. யாருக்காக 7 வருஷம் முதல் 7 வருஷம் உழைத்தானோ அந்த உழைப்பும் ஏமாற்றினது. அவன் வாழ்க்கையில எல்லாம் சந்தித்த எல்லாமே தோல்வியில முடிந்தது. நல்லா கவனிக்கணும். ஏன் ஆண்டவர் சில வேளைகளிலே நம்மில் மகிமைப்படாமல் இருக்கிறார் என்று சொன்னால், நம்மளை அறியாமல் நாமளே ஏதோ ஒரு நுகத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம்? மாட்டிக்கொண்டிருக்கிறோம். நுகம் என்பது நல்லா கவனிங்க, மாடு இழுத்துட்டு போகும்போது அந்த நுகத்தை என்ன செஞ்சிருப்பாங்க? வச்சிருப்பாங்க. அது தானா கலராது. அந்த நுகத்தை உடைச்சி எடுத்தாதான் அது என்ன செய்யும்? வரும். இப்ப எந்த ஆதரவும் இல்லாம, எந்த அனுகூலமும் இல்லாம, யாருடைய துணையும் இல்லாம யாக்கோபு பதான் அரானுக்கு போகிறான். அந்த உள்ளே போகிறான். அங்கு லாபானுக்கு 20 வருஷம் அவன் இருந்திருக்கிறான். 20 years. அல்லேலூயா. 20 வருஷம் அவன் தன்னுடைய வாழ்க்கையில அந்த 14 வருஷம் தன் 2 மனைவிக்காக பார்த்தான். பிள்ளைகள் பிறந்தது. அந்த இஸ்ரவேலுடைய கலாச்சாரம் என்னன்னா, ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்யும் போது அந்த பெண்ணுக்கு நான் 50 வெள்ளிக்காசையாவது, குறைஞ்சது 10 வெள்ளிக்காசையாவது என்ன செஞ்சிருக்கணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. இப்போ யாக்கோபுக்கு அந்த நிர்வாகமும் இல்லை. அதற்காக தான் யாக்கோபு என்ன செய்கிறான்? வேலையும் செய்கிறான். அப்போ இவன் எப்படி சம்பாதித்து என்னெல்லாம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். சரி, இப்போ 20 வருஷம் இருந்தார்ல, 20 வருஷத்தில் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அப்பா ஈசாக்கு யாக்கோபை தேடினாரா? அவங்க அம்மா தேடினாங்களா? அவங்க அண்ணன் தேடினாரா? தேடலை. அல்லேலூயா. சில வேளைகளில் சில சூழ்நிலைகள் நம்மை மறக்கலாம், சில சந்தர்ப்பங்கள் நம்மளை கைவிடலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, அந்த 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபை கர்த்தர் எவ்வளோ அழகா தைரியப்படுத்துறாரு தெரியுமா? நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மளை கைவிட மாட்டார்.